அச்சிறுபாக்கம் ஒன்றத்திற்கு உட்பட்ட கூடப்பாக்கம் துவக்க பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா மஞ்சப்பை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பெரும்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட கூடப்பாக்கத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி 21 மாணவ மாணவியருடன் செயல்பட்டு வருகிறது. பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் ஸ்ரீதர் வரவேற்றார். முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் கிருஷ்ணவேணி, ஆசிரியர் பயிற்றுனர் ராஜபாரதி ஆகியோர் தலைமை வகித்தனர். தற்காலிக ஆசிரியர் உஷா ஆண்டறிக்கை வாசித்தார். மாணவ மாணவிகள் பங்கேற்று பேச்சு போட்டி, கவிதை போட்டி, நடனம், விளையாட்டு உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் பங்கேற்றனர். தூய்மை பணியாளர்கள், பெற்றோர்கள் கிராம மக்களுக்கு பிளாஸ்டிக்கை தவிர்க்கும் வகையில் மஞ்சள் பை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மாணவரின் பெற்றோர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. வெயிட் பண்ணுங்க கேமரா பார்க்கலாம். ரெடி மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் கடமலைகுண்டு மயிலாடும்பாறை ஒன்றியத்தில் மத்திய பிஜேபி அரசை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலைகுண்டு கிராமத்தில் மத்திய பாஜக அரசை கண்டித்து தேனி வருசநாடு சாலையில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு திமுகவின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி கம்பம் செல்வேந்திரன் தலைமை தாங்கி பேசினார். திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் தங்கபாண்டி முன்னிலை வகித்தார். இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சேரன், திமுக மாவட்ட பிரதிநிதி குறிஞ்சி மாடசாமி, ஒன்றிய துணை செயலாளர் SM செம்மலை, மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் ஜெயபால், கடமலை நகர் கழக செயலாளர் தென்னரசு, முன்னாள் கவுன்சிலர் உமாமகேஸ்வரி வேல்முருகன், நடராஜன், இளைஞர் அணி ஸ்டீபன், கனகேந்திரன், பெருமாள், முத்துரங்கன், மாலினி, அமைப்பாளர்கள் வனிதா, ரம்யா உள்ளிட்ட ஏராளமான கிளைக்கழக ஒன்றிய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சம்பளம் கொடு 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு. உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பரிக்கல் GST சாலையில் தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு வரும் நிலையில் அந்த பகுதியில் ஏற்படும் விபத்தின் காரணத்தை அறிய CCTV கண்காணிப்பு கேமரா அமைக்கும் பணியில் திருநாவலூர் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பரிக்கல் பேருந்து நிறுத்தம் பகுதியில் சென்னை திருச்சி GST சாலையில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் 45 விபத்துகள் நடைபெற்றுள்ளது. இதில் 4 பெண்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்த நிலையில் 143 பேர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து அந்த பகுதியில் விபத்து நடைபெற்று வருவதால் விபத்திற்கான காரணத்தை அறிய முடியாமல் காவல்துறையினர் தவித்து வந்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் தொடர்ந்து விபத்துகள் நடைபெற்று வரும் நிலையில் விபத்திற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் அங்கு தற்போது CCTV கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. தனியார் நிறுவனத்தின் உதவியுடன் நடைபெற்று வரும் இந்த பணியில் திருநாவலூர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
பழனியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ரம்லான் திருவிழாவை முன்னிட்டு பரிசு பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மதினா நகர் பகுதியில் புனித ரமலான் திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இஸ்லாமியர்களுக்கு ரமலான் பரிசு பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜன், மாவட்ட இணை செயலாளர் விஜய் சிவா, மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பழனி பாலன் மற்றும் விழாவில் முகமது இக்பால், கோழி சித்திக், முகமது இத்ரிஸ், அபுதாஹீர், ஆசாத், சாந்து முகமது, கார்த்திகேயன், வலசுதுரை, லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டரணி வர்த்தகாணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு 300 இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ரமலான் பரிசு பொருட்களை வழங்கினர். இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ரமலான் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொண்டனர். இங்க எல்லா பேருமே கட்சியில இருந்து காசுலாம் யாருக்கு வரலங்க. ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு காசை சேர்த்து வச்சு தளபதிக்காக வேலை பார்க்கணும், அவங்களுக்காக உழைக்கணும்னு சொல்லி உங்க எல்லா பேருக்கும் அவர்களுக்கும் கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு பாலமுருகன் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் நம் கழகத்தின் நகரம், ஒன்றியம், பேரூர் கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியில் மட்டும்தான் சிறுபான்மையினர் அணி என்று ஒன்று இல்லவே இல்லை. எல்லா பேருமே சமம் அப்படின்றதுக்காக எல்லா உளுந்தூர்பேட்டை வாகன சோதனையில் சாலை வரி உள்ளிட்ட எந்த விதமான வரியும் செலுத்தாமல் இயங்கி வந்த சொகுசு பேருந்து பறிமுதல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகே உளுந்தூர்பேட்டை மோட்டார் வாகன ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது சென்னையிலிருந்து கேரளா நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்தினை திடீரென மறித்து சோதனை செய்ததில் அந்த தனியார் பேருந்தை இதுவரையில் சாலை வரி உள்ளிட்ட எந்தவிதமான வரியும் செலுத்தாமல் இயக்கி வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அதில் பயணித்த 21 பயணிகளையும் பத்திரமாக உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டுவிட்டு மோட்டார் வாகன ஆய்வாளர் மோட்டார் வாகன அலுவலகத்திற்கு தனியார் சொகுசு பேருந்தினை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றார். இதனால் அதில் பயணித்த பயணிகள் தாங்கள் சேர வேண்டிய இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் சேர முடியவில்லை என்றும் பாதியிலேயே எங்களை இறக்கிவிட்டு விட்டனர் என்றும் புலம்பினர். இதனால் அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியாமல் அவதி அடைந்தனர். பழனியில் 120 கோடி ரூபாய் மதிப்பில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி அடிக்கல் நாட்டி விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சியில் TNUDF அண்டர் KFW அசிஸ்டன்ட் SMIF TN3 திட்டத்தின் கீழ் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் திட்டம் செயல்படுத்த பழனி நகராட்சி அலுவலகம் முன்பு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் IP செந்தில்குமார் பணியை தொடங்கி வைத்தார். விழாவில் பழனி கோட்டாட்சியர், பழனி நகரமன்ற தலைவர் உமா மகேஸ்வரி, துணைத் தலைவர் கந்தசாமி, பழனி நகராட்சி ஆணையர் சத்யநாதன், நகராட்சி பொறியாளர் ராஜவேல், பழனி நகர் நல அலுவலர் மனோஜ்குமார், பழனி நகர திமுக கழக செயலாளர் வேலுமணி, நகர்மன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், துறை சார்ந்த அதிகாரிகள், தூய்மை பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாட்டினை பழனி நகராட்சி நிர்வாகம் செய்திருந்தது. கழக தலைவர் தளபதியார் தமிழ்நாட்டில் முதல்வர் ஏற்கனவே 3 முறை கேள்விகள் எழுப்பியிருக்கிறேன். அதே போல நான் பேசுகிற பொழுது என்னுடைய 9 ஆண்டு காலம் இருக்கிறது. எனவே அதை அடுத்த கட்டத்திற்கு பழனி எடுத்து போக வேண்டும்.
அதற்கு பழனிக்கு அப்கிரேடேஷன் வேணும். எட்டயபுரத்தில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் கலை சங்கமம் 2025ஆம் ஆண்டு விழா, தேவராட்டம், குயில் கும்மி ஆட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட தமிழரின் பாரம்பரியமிக்க கிராமிய கலைஞர்கள் மூலம் அசத்திய நாட்டுப்புற கலைஞர்கள். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா கலை சங்கமம் 2025 என்ற தலைப்பில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் பாரதியார் மணிமண்டபத்தில் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு எட்டயாபுரம் கலைமாமணி முத்துலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளராக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் கலை சங்கமம் விழாவில் நாட்டுப்புற கலைஞர்கள் மூலம் தேவராட்டம், ஒயில், கும்மி ஆட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரியம் மிக்க கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான கிராமிய கலைஞர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். கலைமாமணி முத்துலட்சுமி அவர்கள் விழுப்புரத்தில் மாவட்ட அளவிலான ஊஷு விளையாட்டுப் போட்டிகள் துவக்கம். விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு உள்ளரங்கத்தில் 13வது சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் விழுப்புரம் மாவட்ட அளவிலான ஊஷு விளையாட்டு போட்டியை மாநில துணைத் தலைவர் ஜின்ராஜ் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இதில் ஊஷு அமைப்பின் துணைத் தலைவர் முருகன், செயலாளர் நவகோடி நாராயணமூர்த்தி, துணை செயலாளர் ஏழுமலை, தேசிய அளவிலான போட்டி நடுவர் கோகுலேஷ், சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போட்டியில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை பொருளாளர் ஜெயச்சந்திரன் ஒருங்கிணைப்பு செய்திருந்தார். திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் எழுந்தருளில் உள்ள ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து உற்சவ அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து அதன் பின்னர் ஊஞ்சலில் பொதுமக்களுக்கு காட்சி அளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு தாலாட்டு பாடி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தென்பசியார் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்.
மதுராந்தகம் அருகே பெரும் பேர்கண்டிகை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 100ஆண்டு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே உள்ள பெரும் பேர்கண்டிகை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் 100ஆண்டு விழா நடைபெற்றது. நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் தேன்மொழி தலைமை தாங்கினார். பெரும் பேர்கண்டிகை ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்ரி சங்கர் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஒரத்தை கண்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பள்ளி 100ஆண்டு விழாவில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், சான்றிதழ், கேடயம் உள்ளிட்ட பரிசுகளை வழங்கினார். பயிற்சி கொடுத்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார் சொன்னால் இந்த பள்ளி மேலாண்மை குழுவும் வீட்டில் ஒரு வருஷம் 2 வருஷம் சும்மா இருந்த பசங்க கெட்டுவிடும் சொல்லிட்டு இல்லம் தேடி கல்வியை கொண்டு வந்து மத்திய பாஜக அரசை கண்டித்து விருத்தாச்சலம் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் 100 நாள் வேலை திட்ட பணம் வழங்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றியம் சார்பில் கோமங்கலத்தில் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கனக கோவிந்தசாமி தலைமையில் கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டனர். இதில் ஒன்றிய துணை செயலாளர் தர்மமணிவேல், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வசந்த், வழக்கறிஞர் அணி அருள்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன், வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதற்காகவும் விட்டு தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு முதலமைச்சரின் 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொறியாளர் அணி சார்பில் கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை 4 முனை சந்திப்பில் தமிழக முதலமைச்சரின் 72வது பிறந்தநாள் விழா பொறியாளர் அணி சார்பில் ஊத்தங்கரையில் நலத்திட்ட உதவிகளுடன் திமுக மாநில பொறியாளர் அணி செயலாளர் கருணா, ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் ரமேஷ் மற்றும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் மற்றும் மத்திய, மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவினை சிறப்பித்தனர். டாக்டர் கலைஞரின் புகழ், தந்தை பெரியாரின் புகழ், தந்தை பெரியாரின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், முத்தமிழ் டாக்டர் கலைஞரின் புகழ். வாழ்க வாழ்க வாழ்கவே, தளபதியார் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, இளம் தலைவர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, திமுக வாழ்கவே. மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்து திமுக கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 4034 கோடி ரூபாய் நிதியை வழங்காமல் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பர்கூர் வடக்கு ஒன்றிய பிஆர்ஜி மாதேப்பள்ளி ஊராட்சி பிடிஓ அலுவலகம் அருகில் பல்வேறு கோஷங்களுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அனுமா தீர்த்தம், சிங்காரப்பேட்டை, ஊத்தங்கரை போன்ற பல்வேறு இடங்களில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் தலைமையில் மத்திய, மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக அணிகளின் நிர்வாகிகள், பொதுமக்கள் சார்பில் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். மற்றும்
பாளையங்குடி ஊராட்சி ஒன்றியக்குழு உறுப்பினர் ரவி அவர்களே, தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் இந்திரா காங்கிரஸ் பிபிசி நம்மளுடைய மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. அந்த காலத்துல தான் அதை முடித்து இன்னைக்கு காலகட்டம் கடந்த 10 ஆண்டு காலமா மோடி அரசாங்கம் 24 மணி நேரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் யுகாதி பண்டிகை வாசவி கோவிலில் கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் கடைவீதியில் உள்ள வாசவி கோவிலில் யுகாதி பண்டிகை ஆரிய வைசிய இளைஞர் சங்கம் கட்டளையில் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு அபிஷேகம், அலங்கார ஆராதனை செய்யப்பட்டது. இதில் வாசவி கிளப் தலைவர் பாலாஜி, வாசவி கிளப் வனிதா தலைவர் ஜெய்சக்தி, பொருளாளர் பத்மாவதி, ஆரிய வைசிய மகாசபா தலைவர் பால்ராஜ், தயானந்தன், மகேந்திரன், சீனிவாசன், ஆரிய வைசிய மகிழா சபா பிரபாவதி, ஆசிரியர் சித்ரா, ஆரிய வைசிய இளைஞர் சங்கம் தலைவர் சீனிவாசன், செயலாளர் ரவிசங்கர் மற்றும் ஆரிய வைசிய சமூகத்தை சார்ந்த பலர் கலந்து கொண்டு பண்டிகையை சிறப்பித்தனர். தீபாராதனை முடிந்தவுடன் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பிறகு பஞ்சாங்கம் படைக்கும் நிகழ்ச்சி ஐயர் அகஸ்தீஸ்வரன் வாசவி கிளப், வாசவி வனிதா கிளப் சார்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த குப்பநத்தம் கிராமத்தில் வனத்தோட்ட கழகம் முந்திரி தோப்பில் அடிபட்டு காயங்களுடன் இறந்த நிலையில் கிடந்த புள்ளிமான். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த குப்பநத்தம் கிராமத்தில் வனத்தோட்ட கழகம் சார்பில் பராமரிக்கப்பட்டு வரும் முந்திரி தோப்பில் அடிபட்டு காயங்களுடன் இறந்த நிலையில் 2 வயதுடைய பெண் புள்ளிமான் ஒன்று இறந்த நிலையில் காயங்களுடன் கிடந்தது. தகவல் அறிந்த விருத்தாச்சலம் வனவர் சஞ்சீவி, வன காப்பாளர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் மானை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். அதில் நாட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டதா என்று வனச்சரக அலுவலர் ரகுவரன் உத்தரவின் அடிப்படையில் வனவர் சஞ்சீவி தலைமையில் வனத்தோட்ட கழகம் இணைந்த குழு அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாலாஜாபாத்தில் பேரூர் திமுக சார்பில் நீர்மோர் பந்தலை உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் திறந்து வைத்தார். கோடை காலத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூர் திமுக சார்பில் பேருந்து நிலையத்தில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பேரூர் செயலாளர் பாண்டியன் தலைமை தாங்கினார். காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர். அப்போது வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்களுக்கு தர்பூசணி, வெள்ளரிக்காய், இளநீர், மோர், குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கினர். இந்த நிகழ்வில் திமுக ஒன்றிய செயலாளர் சேகர், பேரூராட்சி மன்ற தலைவர் இல்லாமல்லி, துணைத் தலைவர் சுரேஷ்குமார், திமுக இளைஞரணி அமைப்பாளர் சஞ்சீவ் காந்தி, பேரூராட்சி கவுன்சிலர்கள் வெங்கடேசன், கலைவாணி, பாபு, மகளிரணி அமைப்பாளர் எல்லம்மாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேமுதிக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவுறுத்தலின்படி கோடை காலத்தை முன்னிட்டு தேமுதிக சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தை முருகேசன் தலைமையில் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து மோர், தர்பூசணி, பழ வகைகள் பொதுமக்களுக்கு வழங்கினர்.
இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் நாகராஜ், நகர செயலாளர் முருகன், நகரமன்ற உறுப்பினர் தனலட்சுமி, அவைத் தலைவர் கோதண்டம், பொருளாளர் முருகன், நகர துணை செயலாளர்கள் முனீர் பாஷா, பூபதி, தேமுதிக நிர்வாகிகள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அண்ணா அந்த கப்பு கீழே இருக்குண்ணா. திண்டிவனத்தில் ரம்ஜானை முன்னிட்டு ரம்ஜான் பொருட்களை 1200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். ரம்ஜான் பண்டிகை நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படுகிறது. இதனையடுத்து இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பல்வேறு கட்சியினர் மற்றும் சமூக அமைப்பினர் வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் திண்டிவனம் 27வது வார்டில் வார்டு கவுன்சிலர் ஷபி என்கிற ஷபியுல்லா ஏற்பாட்டில் 1200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி, சேமியா, சர்க்கரை போன்ற தொகுப்புகள் அடங்கிய நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் வழங்கினார். இதில் திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன், கவுன்சிலர் ரவிச்சந்திரன், நகர துணை செயலாளர்கள் ஓவியர் கௌதமன், தாஜ், நிர்வாகிகள் ஷெரீப், சாகுல், முஸ்தபா, பாபு, அசார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஏழ்மணா கொஞ்சம் கையிடுங்க. மத்திய அரசை கண்டித்து சிங்கப்பெருமாள் கோவிலில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு திமுக வடக்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் திமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவிலில் 100 நாள் வேலை உறுதி திட்ட நிதி 4000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு தராமல் ஏழை எளியோர் வயிற்றில் அடிக்கும் மத்திய அரசை கண்டித்து காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய மோடி அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மறைமலை நகர் நகர செயலாளர் சண்முகம், ராஜன், சிங்கை கணேஷ், வீராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் டெல்லி, ரெட்டியார்பாளையம் தலைவர் சத்யா செந்தில், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர்கள், இளைஞர்கள் உட்பட பலர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணத்தை நிறுத்தாதே, உழைக்கும் மக்களை ஏற்காதே, உழைக்கும் மக்களை ஏற்காதே, ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே, ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே. எப்ப வரும் மோடியே, எப்ப வரும் மோடியே. நாங்க உழைச்ச சம்பளம் எப்ப வரும்? நம்முடைய கழக தலைவர் அவர்களுடைய அறிவுரைக்கிணங்க நம்முடைய காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றியத்தையும் இதுவரை கொடுக்காமல் ஏமாற்றி வருகின்ற பாஜக அரசை கண்டித்து இப்போது நம்முடைய எங்கள் ஊதியத்தை கொடுத்துவிடு மோடியே, 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு, 100 நாள் சம்பளத்துக்கான வேலை. பாஜக அரசே பதில் சொல், பாஜக அரசே பதில் சொல். 100 நாள் சம்பள பணம் வருமானு பதில் சொல், 100 நாள் சம்பளம் வருமானம் தள்ளுபடி, பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி. எட்டயாபுரம் மகாகவி பாரதி பிறந்த இல்லம் மேற்கூரை இடிந்து விழுந்து சேதமடைந்த வீட்டை அமைச்சர் கீதா ஜீவன் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பார்வையிட்டு சீரமைப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் பெருமாள் கோவில் தெருவில் உள்ள மகாகவி பாரதியார் பிறந்த இல்லம்
கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேற்கூரை இடிந்து விழுந்து சேதமடைந்தது. இதனையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் பாரதியின் வாழ்ந்த வீட்டை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், வட்டாட்சியர் சுபா உள்ளிட்டோர் சேதமடைந்த பாரதியாரின் இல்லத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து சீரமைப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த நிகழ்வில் திமுக ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் கழக நிர்வாகிகள், கவுன்சிலர்கள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். இதனையடுத்து கீழே நம்பியாபுரம் கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறுமி எரிக்கப்பட்டு பலத்த காயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நீங்க பரம்பூர்ல இருக்கீங்களாமா?